ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உமா டிவி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, முடக்குவாதம், பக்கவாதம், தசைகள் செயலிழப்பு, ஹார்ட் பிரச்சனைகள், ஹார்ட்டில் ஸ்ட்ரோக், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சின்னு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஆந்திரா மாநிலம் சித்தூரை அடுத்த விருகாசிபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இதுக்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு நாள் ஒன்றுக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் போய்ட்டு க்யூர் ஆகியிருக்காங்க. வாங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. வெளிநாடுகளில் போய் கூட சரி ஆகாமல் இருந்தால் கூட இங்கே சரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு கஷாயத்தின் மூலயமாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? காய்ஸ், நீங்கள் நிறைய கார்ஸ்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க. அங்கே நிறைய க்யூஸ் கூட பார்த்துருப்பீங்க. இது திருப்பதிக்கு வந்த கூட்டமும் கிடையாது, சபரிமலைக்கு வந்த கூட்டமும் கிடையாது. பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்த வாகனங்கள் தான் இங்கே அணிவகுத்து நிற்கிது. பேஷண்ட்ஸ் தான் இங்கே க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எது முடங்கி போனாலும் நம்ம எழுந்து வந்துடுவோம், ஒரு மோட்டிவேட் ஆகிடுவோம். பட் இந்த வாதங்கள் வந்துட்டால் மட்டும், இந்த பக்கவாதம், முடக்குவாதம், ஸோ இது வந்துட்டால் மட்டும் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. லைஃபே அவ்வளோதான், காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டு போய் உட்காந்துருவோம். நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துருப்போம். நிறையா லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணாலும் இந்த பக்கவாதம், முடக்குவாதம் மட்டும் குணமே ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, ஆந்திரா மாநிலம் சித்தூர் அடுத்த விருச்சிகாபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் டாக்டர் மோகன் ராவ் சார் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ 100% ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டால் 200% பேஷண்ட்ஸ் குணமாகறாங்க. 85 ஏஜ்டு லேடிஸ், ஜென்ட்ஸ் அவங்க கூட க்யூர் ஆயிடுறாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு டம்ளர் கஷாயம் மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது குடித்த ஒரு 15 டேஸ்லேயே நாங்கள் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நாங்கள் டோட்டல் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்த நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே per day 1000 to 2000 ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க. நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய கார்ஸ்லாம் அணிவகுத்து நிற்கிது. ஸோ அந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மெடிசன் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். ஸோ இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மெடிசனை எடுத்த 10 days பத்திய வகை உணவுகள் இதை தான் சாப்பிடணும்.
குளிர்ச்சி மிகுந்த பழ வகைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடுது, 200% எங்களுக்கு க்யூர் ஆகிடுது. சுத்தமாக கை கால் இது வரலை. ஸோ நாங்கள் ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்ற தருணத்தில் கூட இங்கே வந்து நாங்கள் க்யூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷுவலாக இந்த விளாகில் காட்டுறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் தடவை வந்திருக்கிறோம். இது சாப்பிட்ட ஒருபாடு தான் அடுத்தது என்ன இது நல்லதா கெட்டதான்னு தெரியும். 20 நாள் கழித்து அதனுடைய பவருக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். இதுக்கு நடுவில் தெரியாது. இப்போ 2வது மருந்து சாப்பிட போகிறோம். நான், எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு, எங்கள் பேர பிள்ளைகள்லாம் வந்துருக்குறோம். பொதுமக்கள்லாம் நம்பிக்கையோடு வராங்க, மருந்து சாப்பிட்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நாங்களும் இதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து சாப்பிட்ருக்குறோம். இப்போ 2வது மருந்து சாப்பிட போகிறோம். பக்கவாதத்தோடைய அறிகுறிகள் உணர்வின்மை, கை கால் அசைக்க இயலாமை, மந்தமான பேச்சு, பேச்சில் தடுமாற்றம், நரம்பு பலவீனம், முகமுடக்கம், முக தசைகளின் செயலிழப்பு, இது எல்லாமே பக்கவாதத்தோடைய அறிகுறி தாங்க. தொடர்ந்து 3 முறை இங்கே வரணும், வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டாக்டர் மோகன் ராவ், அவருடைய சன் டாக்டர் மோகன் ராவுடைய டாட்டர், இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த மெடிசனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் 1 hour வந்து இந்த க்யூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவரை மீட் பண்ணி எல்லோரும் அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி மெடிசன் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நோயாளிகளுக்கு வெறும் வயிற்றில் 2 முறை இந்த மருந்து கொடுக்கப்படுது. அன்றைய தினம் புழுங்கல் அரிசியை உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை மற்றும் வெல்லம் இல்லாத சூடான பசும்பாலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது அன்றைய தினம் மட்டும் இதர மருந்துகள் எடுத்துக்கூடாது. இங்கே வரதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிபி, சுகர், ஹார்ட் இதுக்கு சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸ்லாம் எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அன்றைய தினம் மட்டும் எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற எந்த ஒரு மருந்து மட்டும் அந்த ஒரு நாள் மருந்து எடுத்துக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கக்கூடாது, இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்க. டாக்டர் மோகன் ராவ் சாரை வந்து நாங்கள் இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணோம். பட் அவர் வந்து சில ரீசனுக்காக இல்லை, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி கேட்டதால், சரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கலை. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவருடைய டிப்ஸோடு உங்களுக்கு இன்டர்வியூ நாங்கள் நம்ம சேனலில் கொடுக்குறோம். இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஒரு 15 days உப்பு இல்லாத உணவுகள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தக்காளி, தயிர் போன்ற குளிர்ச்சியான உணவுகள், குளிர்பானங்களையும் அறவே தவிர்க்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. மருந்து எடுத்த பிறகு உப்பு இல்லாத உணவுகள், பத்திய சாப்பாடு இங்கே ஹோட்டல்லே பேஷண்ட்ஸுக்காக கிடைக்குதுங்க. What is this? What is the use for this? எதுக்கு? நல்ல ஆயில்மெண்ட் தடவிட்டு கைக்கு, காலுக்கு, முதுகுக்கு, மூஞ்சிக்கெல்லாம் உடம்புக்கு மசாஜ் பண்ணுறது. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே மசாஜ் பண்ணுறது. காய்ஸ், இங்கே மருத்துவமனை வளாகத்திலே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக சில உபகரணங்களும் மிக குறைந்த விலையில் இங்கே கிடைக்கிது. இது எல்லாமே ஹேண்ட் மசாஜ், ஃபேஸ் மசாஜ், அது எல்லாமேவா? இது எதுக்கு? டென்ஷன் அந்த ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து டாக்டரை மீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஷண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க.
அங்கிள் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? Why you are come here? பாவடா. Where are you from? பாவடா தாலுக். Pavada. Tumkur district, Pavada Taluk. You are meet a doctor. How was the treatment, uncle? அவருக்கு இல்ல இங்க பாருங்க அவர் இங்கிலீஷ் இல்ல நீங்க வேணும்னா தமிழ் அவர் தெலுங்கு கன்னடா பேசுறது அவர் புரியல. ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் Patient all ಕಾರಣಗ ಇದೆ. ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಪೇಷಂಟ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. 15 ನಾಳಕ್ಕೆ ಮುನ್ನಡೆ ರೋಡ್ ಒಂದು ಮಂದು ಸಾಕು ಬಂದು ಒಂದ್ಸಾರಿ ತಗೊಂಡೋಗಿದ್ವಿ. ಎರಡನೇ ಸಾರಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ஓகே அண்ணா, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. You call papa. எங்கள் பேர் கணேஷ் காலவேஜ் சொல்லி நாங்கள் வந்து இங்கே கோலார் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிறது. கோலார் மாவட்டம்னா தெரியல. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இவங்க எங்கள் சித்தாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. இது 3வது வாட்டி வந்துருக்கோம் மருந்து வாங்குறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. வந்தப்போ நடந்து போய் கூட வாங்க முடியல. இப்போ நடந்துட்டு போய் அவங்களே மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இது 3வது வாட்டி வந்திருக்கிறோம் நாங்கள். விருப்பாச்சம்புரம் சொல்லி இந்த வில்லேஜ் பேர். இது வந்து ஆந்திராவில் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்பொழுது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். ஒரு 10 வருஷம் முன்ன வந்திருந்தோம். மறுபடியும் இப்போ இது நாங்கள் 10 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அப்போ எல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. இப்போ தான் நல்லா கூட்டம் இருக்கு. ஆனால் இங்கே மருந்து வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இங்கே. நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுனீங்களா? மோகன் ராவ் சார் பேசியிருக்கிறோம். என்ன சொன்னார்? எந்த மாதிரியான ஃபுட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னு? பச்சரிசியில் புழுங்கரிசியில் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்க அவங்களே. 1500 பே பண்ணிட்டோம்னா அவங்களே சொந்தமாக மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது டெய்லி 3 டைம் சாப்பிட்ற மாதிரி. உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் கை கால் நோக்கு, அப்புறம் இந்த நடக்க முடியலனாலும் இந்த ஆயில் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் கொடுப்பாங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி 2 டைம் பாலில் கலந்து சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க பேஷண்ட்டுக்கு. இது ஒரு 20 நாளுக்கு கொடுப்பாங்க. 20 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு சொல்கிறேன், ஒரு 3 தடவை வந்து இங்கே மருந்து வாங்கிட்டு போனால் குணமாயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இங்கே. இந்த இடத்துல பல இடத்துல எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் நல்லா மருந்து கொடுப்பாங்க. அவங்க கை ராசியில் நல்லா குணமாகுது இந்த இடத்துல. சரி, ஓகே. நீங்கள் இப்போது இந்த மெடிசின் எடுக்கிறீங்கல்ல, ஸோ நார்மலாக நீங்கள் வெளியில் போயிட்டு காமிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? டாக்டர் கிட்ட எல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு பிறகு தான் அவங்க அட்வைஸ் வேலை தான் வந்து இங்கே வாங்குறது. அந்த வியாதி இருந்தால் மட்டும் தான் மருந்து கொடுப்பாங்களே இங்கே, இல்லைன்னா மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கு? ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் குணமாயிருக்கு. ஓகே ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஓரளவுக்கு படுத்த இடத்துல தான் எல்லாமே இருந்துச்சு. நடக்க முடியாது ஒன்றும் இல்லை. அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல வாங்கலாம் சொல்லி. நாங்கள் இவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு நம்ம கிட்ட, இந்த பாம்ப்ளேட்ல இருக்கு இல்லையா, இந்த கான்டாக்ட் நம்பரோட வந்து நம்ம இங்க நேரில் பேசிட்டு இந்த மாதிரி வியாதி இருக்குதுன்னு சொன்னா அவங்களே மருந்து 3 டைம் கொடுப்பாங்க. ஓகேம்மா. 1 ஹவருக்கு 2 டைம் கொடுப்பாங்க. முன்னெல்லாம் 3 டைப் இருந்துச்சு, இப்போ 2 வாட்டி தான் கொடுப்பாங்க. ஓகே. 1 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு கொடுப்பாங்க. இது வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் விருந்தம் எடுத்து சொல்றாங்க. டெய்லி என்ன சாப்பிடணும் என்னன்னு இதுல எல்லாம் எழுதியிருப்பாங்க. இதை படிச்சு தெரிஞ்சவங்க இதுல படிச்சு பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க நேர்ல போய் கேட்டாலும் அவங்க தகுதியில எல்லாம் சொல்றாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு டாக்டரை பார்க்க முடிஞ்சது? நாங்க இங்க வந்தது 4:30 மணிக்கு, விடியாலே 4:30 மணிக்கு வந்தோம். ஒரு ஹவருக்குள்ள நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டோம். பார்த்து இப்போ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 1 ஹவர் கழிச்சு போனா மறுபடியும் இன்னொரு வாட்டி கொடுப்பாங்க. ஓகே. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா இங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு? உங்க ஃப்ரெண்ட் யாராவது சஜஷன் பண்ணாங்களா? சொன்னாங்க. ஊர்ல நிறைய பேர் வருவாங்க இங்க. நம்மளுக்கு இங்க இருந்து ரொம்ப கிட்ட தான், ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு 70 கிலோமீட்டர் ஆகும் நம்ம ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு. கோலார் சொல்லி, கோலார் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி அங்க வரதுக்கு ஒரு 2 ஹவர் 1.5 ஹவர் ஆகும் நம்மளுக்கு.
நம்ம அங்கே 3 மணிக்கு கிளம்பணும். அங்கேருந்து 5:30 இங்கே வந்தோம். இங்கே 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்களே. 5:30 மணிக்கு மேலே தான் காலையில் கொடுப்பாங்க. நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும். 1 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு கொடுப்பாங்க. ஓகேம்மா. ஹாய் கைஸ். ஸோ அம்மா வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு மடம் வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் எங்கள் பேர் வந்து கணேஷ் கானவின்னு சொல்லி நாங்கள் கோலார் மாவட்டத்தில் அங்காள பரமேஸ்வரி கோயில் வச்சுருக்கிறோம். உரிமையிட இருக்குது. வர பக்தர்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் அந்த அம்மா மூலமாக எல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. வந்தவங்க எங்கள் கையால் எலுமிச்சி பழத்தில் டிஸ்ட்ரிக் அடிச்சுக்குவாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்திருந்தோம். மருந்து வாங்குறதுக்கு விரும்பாச்சிபுரம் சொல்லி இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது ஆந்திராவில். இந்த இடத்துல வந்து இந்த மருந்து வாங்குறதுக்காக அப்போ வந்து இந்த பேருங்களே விஷ்ணுமயம்ன்றவங்கள நாங்கள் சந்தித்தோம். இவங்க நேரில் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்து நம்மளை இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளை பேரோட நம்மளை அட்வைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே அந்த பையனை நல்லபடியாக மாறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். காய்ஸ், நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து சஜஷன் பண்ணுறது, நான் பொதுவாகவே வந்து நான் வந்து இந்த போலி சாமியாருங்களாம் வந்து நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன். இந்த அன்னபூரணி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, தண்டனக்கான்னு 4-5 மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சமுதாயத்துக்கு. பட் ஏங்க, பொதுவாகவே திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, மனதிலும் சரி, உடல்நிலையிலும் சரி, வலிகளும் வேதனைகளும் வந்து சுமந்துக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரி இருக்கிறவங்க சமுதாயத்தில் நாமளும் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜட்ஜஸ் ஆகிருக்காங்க, கலெக்டர்ஸ் ஆகிருக்காங்க, ஆஃபீஸர்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வந்து இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அம்மா வந்து சமூக சேவையாக தான் இந்த ஆன்மீகத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. நான் இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த பணத்தை ஏமாற்றிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பர்சனலாக என்கிட்ட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பர்சனலாக என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ லைஃப்பை பற்றி, சக்ஸஸ் இதெல்லாம் பற்றி அவ்வளோ அழகாக வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களோட பர்சனல் திங்ஸ்லாம். ஸோ இவங்க வந்து ஆன்மீகம் வந்து சேவை ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளும் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு அம்மாவை போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அம்மாவோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் திருநங்கையாக ஒரு நாள்ட்டு ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு 2 அவார்டு வாங்கி என்னோடய ஷார்ட் ஃபிலிம் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கையாக ஒரு நாள் நான் வந்து அந்த ரோல் எடுக்கும் பொழுது நான் அவங்களுடைய வலிகள் வேதனைகளை நான் உணர்ந்தேன். ஸோ அந்த ஜஸ்ட் 1 டே ஷூட்டில் நான் அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட வலி வேதனையை நான் அந்த படத்தில் நடித்தது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். பட் லைஃப் லாங் இவங்க வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு நார்மல் லைஃப் வந்து வாழ முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் சக்ஸஸை நோக்கி போகிறாங்க. தயவு செய்து ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இவங்களை வந்து தேவையற்ற விமர்சனங்களை வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆணாக இருந்தால் சிவன், பெண்ணாக இருந்தால் சக்தி, திருநங்கையாக இருந்தால் அடுத்த நாதீஸ்வரன் சொல்லிட்டு இந்த விளாகை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இவன் வந்து டாக்டர் மோகன் ராவ் கிட்ட கல்லா கட்டிட்டான், அவருடைய ஹாஸ்பிட்டலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லம்பாக அமௌண்ட் வாங்கிட்டாலாம் நினைக்காதீங்க. எப்பொழுதுமே நாங்கள் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையோ எந்த ஒரு நிறுவனத்தையோ ப்ரொமோட் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டோம் உண்மைக்கு புறம்பாக இருந்தால். இதை நான் ஏன் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா, பெருவாரியான மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஏங்க நான் வந்து சென்னைக்கு போனேன், வெளிநாடுகள்லாம் போய் காமிச்சேன், எனக்கு க்யூரே ஆகலைங்க. இங்கே வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்தேன். ஃபஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ந்து வந்தேன். இந்த 3 டைம்ஸ் வரும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து குணம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய இங்கே வந்த மக்கள் எல்லாம் தெரிவித்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஓகே நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு 100% உங்கள் மனசில்
அந்த எண்ணங்கள் இருந்தால் மட்டும் வாங்க. என்னோடய சஜஷன், என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த டிசிஷனுக்கும் வர வேண்டாம். நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் வரீங்க, அந்த 10 மெம்பர்ஸ் க்யூர் ஆகுறீங்க அப்படின்னா அது நல்லது தானே, அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தானே. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு குட்டியாக ஒரு விளாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த நரம்பு தளர்ச்சி, முகவாதம், முடக்குவாதம், நடக்க முடியல அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகே நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன், மோகன்ராவ் டாக்டரை வந்து பார்க்குறேன், நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு உங்களுக்கு 100% ஷுவராக மனசில் பட்டால் மட்டும் இங்கே வாங்க, ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்னோடய சஜஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுத்துக்க வேணாம். பர்சனலாக நான் எதுவும் சஜஷன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. 200% இங்கே வந்து க்யூர் ஆகுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த விளாகை கொடுத்தேன். ஸோ எல்லோரும் வாங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காய்ஸ், நீங்கள் இங்கே விருபாக்ஷிபுரம் உள்ள என்ட்ரு ஆன உடனே நாங்கள் மோகன்ராவ் கொடுக்குற அதே மெடிசன் தரோம்னு சொல்லி உங்களை சீட் பண்ணுவாங்க. ஸ்கேம்லாம் இங்கே நிறைய நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒரிஜினலான கிளினிக் மட்டும் போயிட்டு பார்த்துக்கோங்க.